ஓகே, ஸோ நம்ம பார்த்தோம், நம்ம 3 குரூப் உயிர்த்தெழுதலை நம்பக்கூடிய குரூப். ஸோ உயிர்த்தெழுதல் அப்படிங்கும்போது என்ன மீன் பண்ணுறோன்னா, என்னுடைய சரீரம் எனக்கு மறுபடியும் கொடுக்கப்படுவது. ரைட்? யோசித்து பாருங்கள், என்னுடைய சரீரம் எனக்கு மறுபடியும் கொடுக்கப்படுவது தான் உயிர்த்தெழுதல். ஒரு சின்ன ப்ராப்ளம் இங்கே. ஓகே, என்ன ப்ராப்ளம்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு என்னால் நம்ப முடியுது. நான் உயிர்த்தெழுவேன், உங்களால் நம்ப முடியுதா? நீங்கள் உயிர்த்தெழுவீங்க அப்படி நம்ப முடியலைன்னு கர்த்தர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லாமல் இன்னொன்று இருக்காது அப்படின்றாரு. நான் உயிர்த்தெழுவேன். முன்னாடி போய் கண்ணாடி போய் நிற்கிறேன் நான் இன்னைக்கு காலையில். நான் உயிர்த்தெழுவேன். என்னால் நம்ப முடியுதான்னு கேட்டிங்கன்னா, நம்பணும் அப்படின்றார். அது நம்பலைன்னு நான் அடித்தளம் இல்லாமல் நிற்கிறேன் அப்படின்றார். 1 கொரிந்தியர் 15 வாங்க. ஒரு சிலர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று நம்பினார்கள், ஆனால் நான் உயிர்த்தெழுவேன் ஏன் நம்ப முடியல? நான் வரும்போது கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. ஏன்? ரொம்ப மோசமானவன், அவிசுவாசம், ஏதேதோ இருக்குது. ரைட்? எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பக்கமாக எழுதி கண்ணாடி மறந்து. ஓகே, 1 கொரிந்தியர் 15:12 பாருங்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க. கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். டக்குனவங்க, நீங்கள் உயிர்த்தெழுவீங்களா? எனக்கு தெரியலங்க சரியாக. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? 4 பாயிண்ட் சொல்கிறேன் நான் இப்போ அப்படின்றாரு பவுல். பவுல் பயங்கரமான ஒரு ரீசனிங் கேரக்டர். ரொம்ப அழகாக சிந்திச்சு சிந்தையோடு பேசக்கூடியவர். 4 பாயிண்ட் சொல்லலாம் அப்படின்றார். ஸோ மொதல் பாயிண்ட்டு, ஓகே, அது என்ன பாயிண்ட்டுன்னு பார்க்கலாம். 13, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவ எழுந்திருக்கவில்லை அப்படின்றார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? கிறிஸ்து ஏன் அப்படி சொல்கிறார்? அவர் கிறிஸ்துவ மனுஷன்தான். நல்லா யோசிச்சு பாருங்க, தொட்டு பாருங்க நீங்கள். இயேசு கிறிஸ்துவம் அப்படி தான் இருந்தார். ஆனால் பாவம் இல்லாதவராக இருந்தார். மாமிச சாயலில் வந்தார். எபிரேயர் 2. ஒரு மனுஷன் உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்துவும் உயிர்த்தெழவில்லையே. ஓகே, கிறிஸ்து உயிர்த்தெழுகலைன்னா சுவிசேஷமே வேஸ்ட்டு அப்படின்றார். சுவிசேஷமே வேஸ்ட்டுன்னா என்ன? எங்கெங்கேயோ போகுது, ஃபவுண்டேஷனே இல்லைன்றார். வீட்டுக்கு ஃபவுண்டேஷனே இல்லாமல் பாருங்கள். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் பிரசங்கமும் விருதா. அப்போ நான் உயிர்த்தெழுகிறேன். ஓகே, கிறிஸ்து உயிர்த்தெழுகிறாரு, அதனால சுவிசேஷம். பிரசங்கமும் விருதா. பிரசங்கத்தினுடைய பொருளே உயிர்த்தெழுதல் தான். உங்கள் விசுவாசமும் விருதா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஃபெய்த்துன்னு சொல்கிறீங்களே, அதில் கண்டென்ட்டே இல்லை அப்படின்றாரு. நீங்கள் உயிர்த்தெழுகலைன்னு அவர் எப்படி சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் 13வது வசனம். அப்போ என்னென்ன? நான் மரணத்துக்கு அப்புறம் நான் உயிர்த்தெழுகலைன்னா கிறிஸ்துவும் உயிர்த்தெழுகலைன்னா சுவிசேஷத்தினுடைய பொருள் இல்லை. சுவிசேஷத்தினுடைய பொருள் இல்லைன்னா என்னுடைய விசுவாசமே டைம் வேஸ்ட்டு அப்படின்றாரு. ஓகே, விசுவாசத்தின் பொருள் இல்லை. அதுதான் மொதல் பாயிண்ட். மறுபடியும் பாருங்கள், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழாவிட்டால் இது எங்கே வருது?
13 வருதுல மரித்தோரிலிருந்து உயிர் தள்ளாவிட்டால். கரெக்டாக கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் எனக்கு. 15 என்ன வருது? மறுபடியும் மரித்தோரிலிருந்து உயிர் தள்ளாவிட்டால். செகண்ட் ஆர்கியூமெண்ட், நான் உயிர் தள்ளாவிட்டால், நான் மரித்து உயிர் தள்ளாவிட்டால். இப்போ என்ன விருதான்னு பார்க்கலாம். முதல்ல என்னது? சுவிசேஷம் விருதா, என்னுடைய விசுவாசம் விருதா, இயேசு கிறிஸ்துவே உயிர் தள்ளப்பா அப்படின்றார். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்கிறோம் பார்க்கலாம். மரித்தோரிலிருந்து உயிர் தள்ளாவிட்டால் பேதுரு ஒரு பொய் சாட்சி சொல்லக்கூடியவன், பவுல் ஒரு பொய் சாட்சி சொல்லக்கூடியவன், 11 பேர் கூட இருந்தாங்கல்ல, எல்லாருமே பொய் சாட்சி கொள்ளக்கூடியவர்கள். பாயிண்ட் நம்பர் 1, அவங்க பொய் சாட்சியை நீங்கள் உள்வாங்கிறீங்க. பாயிண்ட் நம்பர் 2, அவங்க எல்லாருமே கிரிமினல்ஸ், குற்றவாளிகள். செகண்ட் பாயிண்ட், முதல்ல என்ன பாயிண்ட் சொன்னார்? சுவிசேஷத்தின் பொருள் கனமே இல்லைப்பா, வெயிட்டே இல்லை அப்படின்றார். செகண்ட் என்ன சொல்கிறாரு? எல்லாருமே கிரிமினல்ஸ், எல்லாருமே ஃபால்ஸ் விட்னஸஸ். மரித்தோரிலிருந்து உயிர் தள்ளாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொல்லுகிறதுனாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோம். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, கடவுள் பொய் சாட்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு. செகண்ட் பாயிண்ட். மறுபடியும் 16 பாருங்கள். 3வது தடவை மறுபடியும் மரித்தோரிலிருந்து உயிர் தள்ளாவிட்டால். இது இப்போ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வச்சுங்க, நம்ம எல்லாருமே இன்னும் பாவிங்க தான். ஃபஸ்ட்டு சுவிசேஷத்தின் பொருள் இல்லை. செகண்ட் என்னது? எல்லாருமே பொய் சாட்சி சொன்னாங்க. 3வது என்னென்ன? நாம் பாவத்தோடே மரிப்போம். மரித்தோரிலிருந்து உயிர் தள்ளாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அடித்தளமே உயிர்த்தெழுதல் தான். நான் ஒரு நாள் உயிர்த்தெழுவேன், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், இது என்னுடைய சுவிசேஷத்தின் பொருள், இது என்னுடைய கர்த்தர் கொடுத்த சாட்சி, நான் என் பாவங்களில் இல்லை, என் பாவங்கள் கழுவப்பட்டது, நான் உயிர்த்தெழுவேன். அதுக்கப்புறம் பாருங்கள் 4வது பாயிண்ட், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் 17 உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். ஸோ 3வது பாயிண்ட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 3வது பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட் வருதுன்னா, உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக எனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் வேஸ்ட் ஆகிடும். உயிர்த்தெழுதல் இல்லைன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் மூலமாக எனக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டது? தியோலோஜியன்ஸ், நீதி எனக்கு கொடுக்கப்பட்டது. நம்பர் 2, அது இல்லைன்னு ஆகிடும், நான் நீதிமான் இல்லைன்னு. பாவங்கள் கழுவப்பட்டது, புது மனுஷனாக அவரோடு கூட எழுந்திக்கிறேன், அது இல்லைன்னு ஆகிடும், பாவங்களிலே மரிப்பேன். 3வது ஓகே, கர்த்தரோட உறவு. 4வது முக்கியமான ஒரு ஆளை மறந்துடுறோமே, ஆக்ட்ஸ் 2, பரிசுத்தாவி இல்லைன்னு ஆகிடும். கிட்டத்தட்ட நியூ டெஸ்டமெண்ட்டே அப்படி கலண்டுரும் ஃபவுண்டேஷன்லேருந்து. ஓகே, 5வது ரோமர் 8:11, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுவின அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சரீரங்களில் இருக்கிறார். நான் செக் பண்ணிக்கிறேன், உண்மையிலேவா உங்கள் சரீரங்களையும் குவிக்கன் த பாடி. டயர்டாக இருக்கும்போது அவர்கிட்ட கேட்கலாம், நான் நிறைய தடவை கேட்பேன், டயர்டாக இருக்கும்போது பரிசுத்த ஆவியை நீ கொஞ்சம் குவிக்கன் பண்ணுங்கள். அது வேஸ்ட்டு, ப்ரேயர் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. உயிர்த்தெழுதலின் கனிகள் அனைத்தும் விருதா. அந்த கனிகளில் தான் என்னுடைய பாவங்கள் கழுவப்படுது, எனக்கு நீதி கொடுக்கப்படுது, பரிசுத்த ஆவியானவர் வந்தார், இது எல்லாமே. 4th பாயிண்ட் என்ன தெரியுமா? ஆறுதலே இல்லை. இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஒருத்தர் மரிக்கும்போது என்ன இருக்குது? ஆறுதல் இருக்குது. ஏன்? ஒரு நாள் நான் அவங்கள பார்ப்பேன். நான் இப்போ நளினியை ஒரு நாள் பார்க்கும்போது எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பேன்? சரீரத்தை வச்சு தான். அதே சரீரம் கொடுக்கப்படும். யோசித்து பாருங்கள். 18 கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. எவ்வளோ பேர். நான் ஒரு நாள் பவுலை பார்ப்பேன், ஏன்னா பவுலுக்கு சரீரம் இருக்கும். ஆத்மாவில் பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நாள் நான் பேதுருவை பார்ப்பேன், ஏன்னா பேதுருவுக்கு சரீரம் கொடுக்கப்படும். இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல, ஒரே ஒரு நபருக்கு மட்டும் சரீரம் கிடைச்சிருக்கு, மனிதனாகி மரித்து, அது இயேசு கிறிஸ்து.
ரைட்டு. நான் மரித்ததுக்கப்புறம் நீங்கள் என்னை அடையாளம் கண்டுபிடிப்பீங்க எல்லாருமே. எனக்கு புதிதான சரீரம் கொடுக்கப்படும். இது வந்து ஃபஸ்ட்டு போர்ஷன் தான். ரெண்டாவது போர்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ஸ்டே வித் மீ. ஸோ கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. ஓகே, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். தேங்க்யூ சார். எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். 15-19. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களின் முதற் பலனானார். அவர் தான் ஃபஸ்ட் ஃப்ரூட். மேங்கோவில் ஃபஸ்ட் ஃப்ரூட் வருதுல்ல, ரைட்? அடுத்தடுத்த நிறைய மேங்கோஸ் வருது, கரெக்ட்? அதுக்கப்புறம் பாருங்கள் 21. மனுஷனால் மரணம் உண்டானபடியினால். மரணம் எந்த அளவுக்கு நிச்சயம்? யார் 100% மரணம்? நான் கண்டிப்பாக நம்புகிறேன் மரணம்னு. எந்த அளவுக்கு நீங்கள் அதை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு இதை நம்பணுன்றார். சம பாயிண்டில் எந்த அளவுக்கு நான் மரணம், ஒரு ஆள் வந்து நான் சாகவே மாட்டேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கான். உடனே நான் வந்து சதீஷ் சொன்னேன், அங்கே ஒரு பைத்தியக்காரன் இருக்காங்க, ரைட்? மரணம் எந்த அளவுக்கு நிச்சயம்? ஏன், எப்படி மரணம் வந்தது? ஒரு மனிதனின் மூலமாக மரணம் வந்தது, ஆதாம். மரணம் எந்த அளவுக்கு நீங்கள் ஷியோராக சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயிர்த்தெழுதல் இருக்குது அப்படின்றார். 20 பாருங்கள். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களின் முதல் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியினால். எந்த மனுஷனால் மரணம் உண்டானது? ஆடம். He is the culprit, right? But he is a righteous man. மனுஷன் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. எப்படி ஆதாம் மூலியமாக மரணம் வந்துச்சோ அதே போல் கிறிஸ்துவின் மூலியமாக உயிர்த்தெழுதல் வந்தாச்சு. விசுவாசிங்க அப்படின்றார். ஆதாம் மூலியமாக மரணம் வந்தது, நான் நம்புகிறேன். நான் கிறிஸ்துவின் மூலியமாக உயிர்த்தெழுதல் வந்தது. எந்த அளவுக்கு மரணம் நிச்சயமோ அந்த அளவுக்கு உயிர்த்தெழுதல் நிச்சயம். ஆதாமுக்குள் எல்லாம் மரிக்கிறது போல நிச்சயமா, கண்டிப்பா கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் அதே சரீரத்தை கொடுக்கப்படுவார்கள். இதுதான் பாயிண்ட். 15-22. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல. ஓ எஸ், உண்மை, உண்மையிலே உண்மை. கிறிஸ்துவுக்குள் அனைவரும் உயிர்த்தெழுப்பப்படுவார்கள். அந்த உயிர்த்தெழுப்பப்படுதல்ன்றது நமக்கு என்னன்னு தெரியணும். என்னுடைய சரீரம் எனக்கு மறுபடியும் கொடுக்கப்படுவது. ஓகே, ஸோ இப்போ யோபுன்ற ஒரு புஸ்தகத்துக்கு போகலாம். இது வந்து ஃபவுண்டேஷன் நம்ம பார்த்தது. ஸோ எவ்வளோ தடவை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, என்னை யாருமே புரிஞ்சிக்கல. நம்ம எல்லாருமே சொல்லியிருப்போம். மிஸ்கம்யூனிகேஷன். நிரோஷினி, what do you mean by miscommunication? Good person in English, right? Miscommunication. ஒரு தடவை வந்து ஒரு மனைவி வந்து கணவன் மேலே ரொம்ப ஆசையாக கணவனுக்கு பிடிச்சதை பண்ணுறான். ரொம்ப டைம் எடுத்து, நிறையா டைம் எடுத்து பண்ணிகிட்ருக்கா. யோபு 9வது அதிகாரம். ஸோ பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சப்பாத்தியோ இல்லை ஏதோ ஒன்று, சிக்கனோ இல்லை பீஃப் ஏதோ ஒன்று, ஸோ பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோவேவ் அவனுக்குள்ளே வச்சுட்டு மூடிடுறான். அதுக்கப்புறம் அவளுக்கு எமர்ஜென்சிக்காக எங்கேயோ போக வேண்டி வருது. ஸோ கணவன் வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ண டிஷ்ஷை வந்து அவர் சாப்பிடணுன்ற ரொம்ப ஆசையோடு பண்ணினது, ஆசையோடு சாப்பிடணுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து, குட்டி பேப்பர் எடுத்து டின்னர் இன் அவன் அப்படின்னு எழுதுகிறான். DINNER இன் IN அவன் OVEN அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதி டேபிளில் வச்சுட்டு போய்ட்றான். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டயர்டாக ஆஃபீஸ்லேருந்து வர்றாரு. உள்ளே வந்தவொடனே இப்படி பேப்பர் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவர்கிட்ட மூஞ்சிலாம் மாறுது. டபால்னு ஏதோ கையில் வச்சுருக்குது கீழே போட்டு போய் சோஃபாவில் உட்கார்றாரு. டிவி ஆன் பண்ணுறாரு. டிவி பார்த்துட்டே இருக்காரு. அப்படி கொஞ்ச நேரம் கழித்து எந்திரிச்சு போகிறாரு. அந்த பேப்பரை முறைச்சி பார்த்துட்டு உள்ளே போயிட்டு சிப்ஸு, கோக்கு இதெல்லாம் வந்து எடுத்து வந்து வச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஸோ சாப்பிட்டுக்கிட்டே டிவி சேனல்லாம் மாற்றி பார்த்துக்கும்போது சடனாக வந்து ஒய்ஃப் வராங்க. என்னன்னா ஏய் ஹாய் அப்படின்னா உடனே அவர் முறைச்சி பார்க்குறாரு. சரி ஓகே, சாப்பிட்டீங்களா நீங்கள்? சிக்கன் பிரியாணி. நான் உங்களுக்கு மெசேஜ் விட்டு போயிருந்தேன். இல்லை ஃபஸ்ட்டு கேட்குறாவா மெசேஜ் விட்டு போயிருந்தேன், புரிஞ்சதா உங்களுக்கு? கிடைச்சதான்னு? எல்லாம் கிடச்சது அப்படின்னு.
ஏன் சாப்பிடலையா நீங்கள் அப்படின்னு. அதில் எழுதியிருந்தது வந்து டின்னர் இஸ் ஓவர் அப்படின்னு எழுதியிருந்தது. டின்னர் இஸ் ஓவர். இவர் படித்தது அவர் வந்து டின்னர் இஸ் ஓவர்னு படிச்சிருக்காரு. ஆக்சுவலி என்ன இருக்குது, டின்னர் இன் அவன் இருக்குது. அந்த கடைசியில் இருக்கிற எண் வந்து 6 மாதிரி எழுதியிருக்காங்க. இஸ் வந்து எண் வந்து மறுபடியும் எஸ் மாதிரி எழுதியிருக்காங்க. உடனே அவர் வந்து ஐயோ நான் டின்னர் இன் அவன் எழுதியிருக்கேன் நான், நீங்கள் டின்னர் இஸ் ஓவர். மிஸ்கம்யூனிகேஷன் ரொம்ப 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 ரைட். அவர் கடைசியில் சாப்பிடல. எழுதுனது கம்யூனிகேட் பண்ணதை அவ்வளோ லவ் பண்ணுறோம், ஆனால் கம்யூனிகேட் பண்ண மாட்டேன்றோம். ஏன்னா ஐ லவ் யூன்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது என் மனைவிக்கிட்ட, ரைட். அந்த அளவுக்கு நேசமாக இருக்கும், பாசமாக இருக்கும். ஆனால் கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம் இல்லையா? இங்கே யோபுன்ற ஒரு நபர் கஷ்டத்தில் இருக்கிறார். நான் இது புக்கு படிச்சுட்டு இருக்கேன் நான் லாஸ்ட்டு மாதம் ஃபுல்லாக, லாஸ்ட் வாரம் ஃபுல்லாக 2-3 வாரம். மனுஷன் வந்து வேறு, பறவைகள் மிருகங்கள்லாம் வேறு, ரைட்டு. நான் இதை பேசிகிட்டு இருந்தேன் நான். நம்ம டெய்லி காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறோன்னு வைக்கிறீங்களேன். அந்த காக்கா வந்து டெய்லி கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து சாப்பிட்டுட்டு போகுது. ஸோ ஒரு 2 நாள் நான் சாப்பாடு வைக்கல, எனக்கு ஏதோ பிஸியாக போயிடுச்சுன்னு காக்கா வந்து பார்க்கும். சரி, முதல் நாள் வரும், 2வது நாள் வரும், 3வது நாள், அப்புறம் அப்படியே வேறு மாதிரி போயிடும். காக்கா உட்காந்து யோசிக்காது. குருவுக்கு என் மேலே கோவம், அன்றைக்கி நான் ரொம்ப கத்திட்டேன் நான். ஒருவேளை அவன் வீட்டு வழியாக நான் இந்த பக்கமாக பறந்து போனதுனால குரு என்னை ஒருவேளை நான் சரியாக வரலையோ. ஏன்னு கேட்டிங்கன்னா, மேன் இஸ் அ காஸ் அண்ட் எஃபெக்ட் க்ரீச்சர்ஸ் பட் நாட் அனிமல்ஸ். ஒன்று நடந்ததுன்னு ஏன் நடந்ததுன்னு நம்ம எல்லாம் உட்காந்து யோசிப்போம், ரைட். அன்றைக்கி பாஸ்டர் கிறிஸ்து சொன்னார், நான் இப்படி கட்சி விட்டு போயிட்டே இருக்கும். அது போய் உட்காந்து ஐயோ நான் குருவை கடிச்சிட்டேன்னு சோகமாக இருக்காது. அது போய் அப்படியே போய் மறந்துடும். நான் என்ன பண்ணிகிட்டு இருப்பேன், நான் இவர் என்னை பார்த்து திட்டார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 10 வருஷமாக யோசிச்சுட்டு இருப்பேன் நான். ஏன்னா மேன் இஸ் அ காஸ் அண்ட் எஃபெக்ட் க்ரீச்சர். கடவுள் அப்படி படிச்சிருக்கிறார். இது ஏன் வந்தது, எதனால் வந்தது அப்படின்னு யோசிப்பான். யோபோட அதிகாரத்தில் கடவுளும் சாத்தானும் இடையில பேசிக்கிட்டாங்க. கடவுள் என்ன பண்ணார், யோபை சாட்சியாக கொண்டு வந்து வச்சார். அதனால் யோபு வாதிக்கப்பட்டான். யோபோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட பக்கத்தில் வந்தோடனே அவனுடைய சஃபரிங்கை பார்த்தாங்க, அவனுடைய துன்பப்படுறதை பார்த்தாங்க. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, காக்கா குருவி மாதிரி இல்லாமல் இது ஏன் நடந்தது அப்படின்னு ஒரு கொஷின் போட்டாங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட் க்ரீச்சர். கடைசியாக எல்லாரும் சேர்ந்து ஒரு கன்க்ளூஷன் வந்தாங்க, நீ பாவம் பண்ண, அதனால தான் உனக்கு தண்டனை. ஸோ யோபானா ஆக்சுவலி பாவம் பண்ணல. இப்படியே சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறான். அந்த அதிகாரம் தான் யோபு 9வது அதிகாரம். இதில் நம்ம பார்க்க போகிறோம், யோபு வந்து உயிர்த்தெழுதலை பற்றி பேச போகிறார். ஸோ யோபு 9வது அதிகாரம் 22வது வசனம். அவர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். சரி, 9:22. Is that the verse? 9:32. Sorry. 9:32. I'm really sorry. 9:32. நான் அவருக்கு பிரதியுத்திரம் சொல்லுவதற்கும், யாருக்கு, கடவுளுக்கு. பிரதியுத்திரம்னா என்னது, பதில் சொல்லுவதற்கும், நானும் கடவுளும் கூடி நியாயத்துக்கு வருவதற்கும். அவர் என்னை போல மனுஷன் அல்லவே. என்ன மீன் பண்ணுறாரு அவர், ரைட். நான் எறும்பை மிதிச்சிட்றேன், நான் எறும்பு என் கூட பேசணும்னு ஆசைப்படுது, அப்படி அந்த பக்கம் போயிட்டுருக்கேன் நான். அந்த எறும்பு சொல்லுது, நான் இவன்கிட்ட பேசலான்னு நினைக்கிறேன், ஆனால் இவன் புரிஞ்சுப்பானா இல்லையான்னு கூட தெரியலையே, அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் எறும்பு இல்லையே. அப்படியே மாற்றி போட்டு பாருங்கள். யோபு என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப தூரத்தில் இருக்கார் கடவுள். இது ஏன் சொல்கிறாருன்னு வச்சுங்களேன் நீங்கள், அவர் மனுஷனை போல் அல்லவே அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, யோபு 9:1. யோபு பிரதியுத்திரமாக, இது யாருக்கு பதில் கொடுக்குறாருன்னா, யோபோட ஃப்ரெண்டுக்கு பதில் கொடுக்குறாரு. ஆம், காரியம் எப்படி இருக்கிறது எனக்கும் தெரியும் அப்படின்னு. என்ன காரியம் இப்படி இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா, யோபோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், பில்தாத் அப்படின்னு இருக்கார்.
அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். யோபு 8:1. அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக, நீ எந்த மட்டம் இப்படிப்பட்டவைகளை பேசுவீர்கள்? எதுவரைக்கும் உம்முடைய வார்த்தைகள் பலமான காற்றை போல் இருக்கும்? தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ? தேவன் உண்மையிலே நீதிபதி. அதனால தான் நீ துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்க. அதனால தான் நீ சஃபர் பண்ணுற. கடவுள் நீதிபதி, கடவுள் நீதிபதி பாரு, அதனால தான் நீ வாதிக்கப்பட்டிருக்க, அதனால தான் நீ வாதிக்கப்பட்டிருக்க, கடவுள் நீதிபதி, கடவுள் நீதிபதி அப்படின்னு. உடனே யோபு சொல்கிறார், அது எனக்கும் தெரியும், சுமார் அப்படின்றார். யோபு 9:1. அவர் என்ன சொல்கிறாரு? பிரதியுத்தரமாக, காரியம் இப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியும் அப்படின்றார். கடவுள் நீதிமான்னு எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் நேரம் சும்மா இரு. அப்புறம் சொல்கிறாரு பாருங்க, என்ன சொல்கிறாருன்னு, தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாவது எப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றார். எந்த மாதிரி நீதிமானாவதுன்னு கேட்டிங்கன்னா 9:3 அவனோடு வழக்காட சித்தமாயிருந்தால் 1000 அவருக்கு உத்தரவு கொடுக்க மாட்டானே. அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர். அவருக்கு எனக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடச்சதுன்னா போகிறோம், எறும்புக்கும் குருவுக்கும் சின்ன சான்ஸ் கிடச்சதுன்னா போகிறோம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் அட்லீஸ்ட் 1000 கேள்வியில் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் அந்த விதத்தில் நான் கோ த்ரூ பண்ணுறதை என்னை நான் நீதிமான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். பட் ஆனால் அவர் மனுஷன் இல்லை அப்படின்றார். அது எப்படி சொல்கிறார் பாருங்கள் நீங்கள். அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர். அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? அவர் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறார், தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்தில் நின்று அசைய பண்ணுகிறார். அவர் சூரியனுக்கு கட்டளையிடுகிறார், சூரியன் உதிக்கிறது. இந்த லெவலில் இருக்கார் அவர். கொஞ்சம் இறங்கி மனுஷன் லெவலில் வந்தாருன்னு நான் பேசி வழக்காடி 1000 ஒரு கொஷின் பதில் பண்ணி நான் என்னை நீதிமானாக காமிக்க முடியும். ஆனால் பில்தாத் என்ன சொல்கிறாரு? அவர் நீதிமான், நீதிபதி, அதனால தான் அது எனக்கும் தெரியும்ப்பா. நான் கோத்ரூ பண்ணுறத அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் மனுஷனை போல் அல்லவே, ரொம்ப தூரத்தில் இருக்கார். அப்படியே நான் அவர்கிட்ட போய் பேசினாலும் அது நாள் வரைக்கும் நான் நீதிமான் இருந்தது, என் பேச்சில் தப்பு நான் குற்றவாளி ஆகிடுவேன் அப்படின்றது. யோசித்து பாருங்கள் நீங்கள். 9:20 நான் என்னை நீதிமான் ஆக்கிலும், அந்த வாதாடுறேன்ல அந்த பேச்சில் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். நான் உத்தமான் என்று சொன்னாலும் நான் மாறுபாடவன் என்று சாட்சி கொடுக்கும். அவ்வளோ தூரத்தில் இருக்கார், அவ்வளோ பெரியவர். இப்போ 9:33 பாருங்கள். இதனால் எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா, அவர் மேல் கை வைக்கக்கூடிய ஒருவரும் என் மேல் கை வைக்கக்கூடிய ஒருவரும் இடையில இருந்தால் நல்லாயிருக்கும். ரைட்? எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. அவர் சூரியனை பார்த்து இப்படின்றாரு, சூரியன் வருது. பூமியை படைச்சவர் அவர், நட்சத்திரங்களை படைச்சவர் அவர், பெரிய பயங்கரமான ஒரு தூரத்தில் இருக்கார். தெரியல என்னைய புரிஞ்சுப்பாரா இல்லையான்னு. ரைட்? எறும்பு சொல்லுது, இவன் பாடி அந்த பக்கம் போகிறான், இந்த பக்கம் போகிறான், இந்த பக்கம் போகிறான், என்னை மீச்சினே இருக்கான் அவன். ஒரு நிமிஷம் கொஞ்சம் இறங்கி நடுவில் நான் கம்யூனிகேட் பண்ண முடியும்னு எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா எனக்கு அவனுக்கும் ரொம்ப கேப் இருக்குன்னு எறும்பு சொல்லுது. ஒருவேளை எனக்கும் குருவுக்கும் இடையில எறும்பை போல் ஒருத்தனும் மனுஷன் போல் ஒருத்தனும் நடுவில் இருந்தால் அதன் மூலியமாக நான் கம்யூனிகேட் பண்ண முடியும். இதுதான் யோபோட இது. சம்டைம்ஸ் 2 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பிரச்சனை. ஒரு ஃப்ரெண்டு பேசணும்னு பார்க்குறான், இன்னொரு ஃப்ரெண்டு அப்படி டக்குன்னு நடுவில் யாராவது மத்தியஸ்தன் இருந்தால் ஓகேவாக இருக்கும். பட் ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ தப்பு பண்ண அதனால் நீ தப்பு பண்ண அதனால் கடவுள் நீதிபதி, கடவுள் நீதிபதி. உடனே சொல்லலாம், சும்மா இருப்பா, அது எனக்கும் தெரியும். கடவுளுக்கும் எனக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தன் தேவை. 9:33 பாருங்கள். எங்கள் இருவர் மேலும் தங்கள் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. இப்போ 1 தீமோத்தி 2:5 வாங்க. 1 தீமோத்தி 2:5.
புரியுதா இப்போ யோபோட பிரச்சனை? மனுஷனுக்குள்ளேயே மிஸ்கம்யூனிகேஷன், ரைட்? ஒய்ஃப் டின்னர் இன் அவன், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் பிடிக்கிற டின்னர் இஸ் ஓவர். நம்ம 2 பேருக்குள்ளேயே மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கும்போது நான் எப்படி கடவுள் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும்? நடுவில் ஒரு மத்தியஸ்தன் இருந்தால் டக்குன்னு கேப் முடிஞ்சிடும். 1 திமோத்தி 2:5 தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. யார் இந்த மத்தியஸ்தர்? எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து. தேவனாகிய கிறிஸ்துன்னு வரலையே, தம்மை தாமே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இந்த மத்தியஸ்தன் ஏன் மனுஷனானார்னு, எனக்கும் கடவுளுக்கும் இடையில உள்ள கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு. 2வது, அவர் மத்தியஸ்தனா மாத்திரம் இல்லை, அனைவருக்கும் கடவுளோடு அணுகக்கூடிய வாய்ப்பின் நிமித்தமாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அம்பையர் வந்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பார்ட்டி ஏ பார்ட்டி பி நடுவில் வந்து ஓகே முடிஞ்சு போச்சு, நீ 500 ரூபாய் கொடுப்பா, நீ 500 ரூபாய், ஓகே பார்க்கலாம் பாய், அப்படி இல்லை. மத்தியஸ்தனாக வந்து அனைவரும் கர்த்தரோடு இணைவதற்கு, கர்த்தரோடு பேசுவதற்கு, நாம் கோத்ரூ பண்ணுற ட்ரபிள்லாம் அவர்கிட்ட சொல்கிறதுக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்ம குட் ஃப்ரைடேயில் பார்த்தோம், ஜீவனானது பறிக்கப்படவில்லை, அவர் ஒப்பு கொடுத்தார். ஓகே, இதையே தாவீது வேறு விதமாக சிந்திக்கிறார் பாருங்கள். தாவீது சாம் 8. தேங்க்யூ லார்ட், பிளஸ் திஸ் மெசேஜ். சாம் 8:3 பாருங்கள். யோபு மாதிரி அவர் சிந்திக்கல, யோபோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிந்திச்சார். சங்கீதம் 8:3. உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்கள். நான் நினச்சேன் கடவுளுடைய கைகளின் கிரியை அப்படின்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறார் சுண்டு விரலின் கிரியை, விரல்களின் கிரியை, ரைட்? உம்முடைய விரல்களின் கிரியைகளாகிய வானங்கள். போனால் அடிக்கடி வானத்தை பார்ப்பாங்க, ரைட்? இப்படி பாருங்கள், உமது விரல்களின் கிரியைகளாகிய வானங்கள், கைகளின் கிரியை இல்லை, உமது விரல்களின் கிரியை ஆகிய வானங்கள். அப்போ எவ்வளோ பெரியவர் அவர். ஓகே, அப்புறம் பாருங்கள், நீ ஸ்தாபித்த சந்திரன். ஓகே, அப்போ ரீச் பண்ண முடியாத ஒரு நபர்கிட்ட போய் பார்க்குறோம் நம்ம, நீ ஸ்தாபித்த சந்திரன். அப்புறம் என்ன சொல்கிறாரு? நட்சத்திரங்கள். எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குது? எண்ணிக்கை இல்லாத நட்சத்திரங்கள். அதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த வசனம் பாருங்கள், மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் அவன் ஏமாத்திரம். யோபு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்தார், மாற்றி யோசித்து பார்த்தார். யோபு என்ன சொன்னான்னா, கடவுள் ரொம்ப பெரியவர், இப்படியும் பாரு சூரியன் வரும், அப்படியும் பாரு சூரியன் போகும், நட்சத்திரங்கள் இருக்குது, கேலக்சிஸ் இருக்குது, அங்கே இருக்குது, அங்கே நடுவில் யாராவது ஒரு ஆள் இருக்க முடியுமா? இவங்க எல்லாம் சேர்ந்து என்னைய பாவம் அதனால தான் உபத்திரவம்னு சொல்கிறாங்க, புரிய மாட்டேன், இவங்களோட பேச முடியல. எனக்கும் கடவுளுக்கும் எனக்கும் வாக்காட ஒரு 1000 கொஷினில் ஒரு கொஷின் நடுவில் கேப் இருக்கே, கடவுளே நீ யாராவது ஒரு ஆள், ரைட்? அந்த கேள்வியை தான் இயேசு கிறிஸ்து 1 தீமோத்தி 2:5 பதிலளித்தார். யோபுக்கு மாத்திரம் இல்லை, தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நாம் அனைவருக்கும் கர்த்தரோடு இணையும்படி மத்தியஸ்தனானார். ஓகே, இப்போ ஆனால் தாவீது எப்படி யோசிக்கிறாரு? கடவுள் மனுஷனை விசாரித்தார், கடவுள் மனுஷனை அணுகினார். இப்போ ஏசாயா 59 வாங்க. ஏன் யோபுனால பேச முடியல? இது என்னுடைய கேள்வி நம்ம காங்கிரிகேஷனுக்கு. ஏன் யோபுனால பேச முடியல? யோபு ஏன் சொல்கிறான், அவர் சூரியனை இப்படின்றாரு, வர்றாரு, அங்கே பார்க்குறாரு, நட்சத்திரம், எவ்வளோ பெரிய ஆளுன்னு என்னால் கனெக்ட் பண்ண முடியல. ஏன் சொல்லுங்களேன், ஏன்?
ஏன் இன்றைக்கி எனக்கு நான் கடவுளோட கனெக்ட் பண்ண முடியுது? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கார், கிறிஸ்து எனக்கு மரித்திருக்கிறார், கிறிஸ்துவே வழியும் ஜீவனும் சத்தியமாக இருக்கிறார். ஓகே, நான் பேசுகிறேன் நான். பட் ஆனால் இன்னொருத்தங்களுக்கு அன்றைக்கி செந்தில் கேட்டார், கடவுளுக்கு கூட ஏன் இன்னொருத்தர் தேவைப்படுது நடுவில் போகிறதுக்கு? ஏன்னு சொல்லுங்கள். சின், ரைட்? we have a theologian, நோவா. ஏசாயா 59. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது, கர்த்தருக்கு ரட்சிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, கர்த்தருக்கு காது இல்லை, அதனால தான் நான் அவரை ரீச் பண்ண முடியல. ரைட்? சந்திரன் சூரியன் அப்படியே ரொம்ப பிஸியாக சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு. இல்லை, அவ்வளவும் படைத்தவர் மனுஷனை நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை விசுவாசிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். அவர் இறங்கி வரேன் அப்படின்றார். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக. ஒரு சூரியன் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கார். நோ நோ நோ, பாவம் பிரிக்கிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. ஒத்துக்க முடியுதா? ஒரு நாள் வரைக்கும் ஆதாம் ரொம்ப ஃப்ரீயாக பேசிகிட்டு இருந்தான், கடவுள் தோல் மேலே கை போட்டு பேசிட்டு இருந்தார். ஒரு நாள் திடீர்னு பார்த்தா மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கினான் கடவுள் வரும்போது. ஐயோ, ஏன்டாப்பா இந்த கேப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவம். அதோட எக்ஸ்டென்ஷனில் தான் வந்து யோபு சொல்கிறார், ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க கடவுளே, அணுக முடியலையே, நடுவில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சேனல் இருந்தால் போருமே. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்க, பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்கப்படாதபடிக்கு அவர் முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க, ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தினாலும், வாவ், உண்மையிலே இருக்கு, உங்கள் விரல்கள் அக்கிரமத்தினாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவுகள் நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவனும் இல்லை. இப்படியே போயிட்டு இருக்கும்போது கடவுள் என்ன பண்ணுறாரு? அவர் இறங்கி வரார். 59:16. ஒருவனும் இல்லை என்று கண்டு, எல்லாரையும் பார்க்குறாரு, ஆதாம் பிள்ளைங்க எல்லாரும் பார்க்குறாரு, ஆதாம் மூலியமாய் பாவம் வந்து எல்லாருமே மச்சிட்டு இருக்காங்க, எல்லாருமே பாவிகள். ஒருவனும் இல்லை என்று கண்டு அவர் என்ன பண்ணார்? சூரியன் சந்திரன் அப்படியே சுற்றினே இருந்தாரா? இவ்வளோ விரல்களின் கிரியைகளாகிய வானங்கள், நட்சத்திரங்கள், சூரியன் எல்லாமே ஓகே, அதை விட்டுட்டு அப்புறம் வர்றார், மனுஷனை நீர் விசாரிப்பதற்கும், ரைட், அவனை பார்க்குறதுக்கும் நான் எம்மாத்திரம். ஒருவரும் இல்லை என்று கண்டு, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே, இதுதான் இயேசு கிறிஸ்து. அமேசிங்ல, அவருடைய புயமே ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. யோபு தான் முதல்ல எழுதப்பட்ட புத்தகம் பைபிளில், ஜெனிசிஸ் இல்லை. யோசித்து பாருங்கள், நீங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் குற்றவாளி குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லும்போது யோபு சொல்கிறான், நான் நீதிமான். நாங்கள் சொல்கிறாங்க, கடவுள் நீதிமான், நீதிமான் இல்லைன்னா அவர் ஏன் அது எனக்கும் தெரியும், சும்மா இருங்க நீங்கள். அவரோட வழக்காட்டுறதுக்கு ஒரு சான்ஸு. மத்தியஸ்தன் ஒருவனாகிலும் என்மேல் கை வைக்கக்கூடிய மனுஷனையும் புரிஞ்சுக்கணும், அதே போல் தேவனாகவும் இருக்கணும். அந்த மத்தியஸ்தர் தான் இயேசு கிறிஸ்து. இது எப்படி உயிர்த்தெழுதலில் போய் முடியுதுன்னு பாருங்கள். எபிரேயர் 7. ஏன் கடவுளை நான் ரீச் பண்ண முடியல அப்படின்றது தான் ஏசாயா 59:2. கடவுள் ரீச் பண்ணணும்னு நினச்சது தான் வந்து ஏசாயா 59:16. எபிரேயர் 7:22. மேம், நீங்கள் படிக்கிறீங்களா? அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கை. என்ன அளவுக்கு விசேஷித்த உடன்படிக்கை? அந்த உடன்படிக்கையில் என்ன இருக்குது? அக்ரிமெண்ட்டில்
கர்த்தர் நமக்கும் அவருக்கும் இடையில ஒரு சின்ன அக்ரிமெண்ட் போடுறாரு. கோயம்புத்தூர் தாலுக்கா ஆஃபீஸில் சீல் வாங்கல அவர் ரைட். அவர் என்ன உடன்படிக்கை போடுறாரு? நான் இனி உன் பாவங்களை எண்ணிக்கையில் எடுக்க மாட்டேன். எதனால்? கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தின் நிமித்தமாக. அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கையின் பிணையாளியான. பிணையாளின்னா என்ன தெரியுமா? கேரண்டி. ரைட். ஸோ இன்னொரு தடவை படிங்கம்மா. 7:22. அமேசிங்கில் மத்தியஸ்தனானார். ஓகே, இப்போ க்ளோசிங் போர்ஷன். யோபு 18 வாங்க. 3 சைக்கிள். யோபுன்றது ரொம்ப சிம்பிள். அந்த புக்கில் வந்து 3 சைக்கிள் இருக்குது. முதல் சைக்கிள் என்னென்னா 4லேருந்து 14 வரைக்கும். நீ குற்றவாளி, அதனால தான் உனக்கு இதாச்சு. நீ குற்றவாளி, அதனால நீ குற்றவாளி, அதனால. முதல் சைக்கிள் ஓவர் ஆகி 2வது சைக்கிள் 15லேருந்து 21 வரைக்கும். நீ குற்றவாளி, அதனால தான் ஆச்சு. நீ குற்றவாளி, அதனால ஆச்சு. அதுக்கப்புறம் 22 to 31 வரைக்கும். இப்போ யோபு 18 2வது சைக்கிளில் பார்க்கலாம். இப்போ தேங்க்யூ காட். யோபு 18:1. அதே பில்தாத்து தான் யோபோட ஃப்ரெண்டு. சேம் ஃப்ரெண்டு தான் சொன்னார், பில்தாத். 18:1. அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக, நீங்கள் எந்த மட்டும் பேச்சுக்களை முடிக்காதிருப்பீர்கள். பேசிக்கிட்டே இருக்கீங்களே யோப், கொஞ்சம் கன்க்ளூஷனுக்கு வாங்க. கொஞ்சமாவது அறிவாளியாக இருங்க, புத்திமானாக இருங்கள். நாங்களும் பேசட்டும். பதினெட்டு 5. யோபு என்ன தெரியுமா சொல்கிறாங்க? துன்மார்க்கன் அப்படின்றாங்க. யோபுக்கு செம கோவம் வருது. அப்படி 18:5 பாருங்க. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். இப்போ யோபு பார்க்குறாரு, சொன்னிகிட்டே இருக்கார். அவர் ஏற்கனவே ஸ்கின் டிசீஸ். என்னை துன்மார்க்கன்னு சொல்கிறீல்ல நீனு, உனக்கு தெரியாது நான் என்ன கஷ்டப்படுறேன்னு. அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்பட்டு போகும். யோபுக்கு அப்படியே ரொம்ப இந்த மாதிரி டாக் கொடுக்குறது ரொம்ப ஈஸி. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும், அவன் அடுப்பின் நெருப்பு அவிந்து போகும், அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அடைந்து போகும், அவன் பெலனாய் நடந்த நடைகள் குறைந்து போகும், அவன் ஆலோசனை அவனை விலை பண்ணும். கேட்டுக்கிட்டே இருக்கான் யோபு. ஆக்கினி தீர்ப்பு 1, 2, 3, 4, 5, 6. அவன் கால்களினால் வலைகளில் அகப்பட்டு வலைச்சிக்கல்களில் நடக்கிறான். அமேசிங்ல. யோபு 1வது அதிகாரம் அவங்களுக்கு புரியல. கடவுள் வந்து யோபை சாத்தானுக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்தி யோபு இன்னும் சபிக்கலை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? அவனுடைய அனைத்து துன்பங்களையும் பார்த்துட்டு நீ தப்பு பண்ண, நீ தப்பு பண்ண, நீ தப்புண்ண, நீ தப்புண்ண, நீ தப்புண்ண மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க. ரைட். கன்னி அவன் குதிகாலை பிடிக்கும், பரிகாரர் அவனை மேற்கொள்வார்கள். 9வது வசனம். இவ்வளவும் சொன்னதுக்கு யோபு பதில் சொல்லி ஆகணும் இல்லை? 19 பாருங்க, யோபோட பதில். யோபு பிரதியுத்தரமாக, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். புரிஞ்சிக்கவே இல்லைல்ல? எவ்வளோ தடவை சொல்கிறோம் நம்ம, மத்தியஸ்தன் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அப்படியே யோபு ரொம்ப நொந்து போயிடுறான். இதுக்கு மேலே எந்த பொண்ணில் வேலை பாய்ச்சிக்கினே இருக்கீங்களா நீங்கள்? கடைசியாக வாங்க யோபு 23. எப்பயாவது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க? 23 என்ன இருக்கு? 19, 23. எவ்வளோ தடவை குற்றவாளி ஆக்க முடியுமோ அவ்வளோ தடவை குற்றவாளி ஆக்கிட்டீங்கல்ல அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்கிறாரு பாருங்க, இப்பொழுது நான் சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். ஏன்னா என் கையெல்லாம் அப்படியே ஸ்கின்னு வந்து எலும்பும் தோலும் ஒட்டி இருக்குமா, அதில் போட்டிருக்கு.
சொல்லிகிட்டே இருக்கும்போது மாற்றி மாற்றி 3 சைக்கிள் ஃப்ரெண்ட்ஸுன்ற பேரில் பேசி 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 முதலே சொல்லிட்டார் அவர், எனக்கும் கடவுளுக்கும் வழக்காட ஒரு சான்ஸ் கிடச்சா 1000ல் ஒரு கொஷின் ஆன்சர் பண்ண மாட்டேன், மத்தியஸ்தன் இல்லையே. ரைட். அப்போ அவர் என்ன சொல்கிற பாருங்க, நான் இப்போ பேசுகிறது மட்டும் யாராவது எழுதுனா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி என்ன எழுதணும் யோசித்து பாருங்கள். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றென்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். பில்தாத்துக்கிட்ட சொல்கிறார், நான் இப்போ மட்டும் சொல்கிறத சிறுவாணியில் பாறையில் எழுதுனீன்னு சூப்பராக இருக்கும், என்றைக்குமே இருக்கிற மாதிரி. அப்படி என்ன சொல்ல போகிறாருன்னு பாருங்கள் நீங்கள். இருபத்தஞ்சு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கேன் யூ பிலீவ் இட்? இயேசு கிறிஸ்துவை பார்த்தார் ஆவியில். என்றும் அவர் கடைசி நாளில் எங்கே நிற்பார்? பூமியின் மேல் நிற்பார். இதை தான் கடவுள் வெளிப்படுத்தினார் யோபுக்கு. என்னை மீட்கக்கூடியவர் பூமியில் வந்து நிற்பார், மரியாளின் வழியாக வந்தவர். அப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்கள், என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ரொம்ப பேஷண்ட்டாக சொல்கிறார். சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்க நீங்கள், இவ்வளோ குற்றப்படுத்திட்டீங்களே, என்னை மீட்கக்கூடிய ஒருவர் பூமியில் வருவார் என்றும் பாறையில் எழுதுங்க. அப்புறம் கடைசி நாளில் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் என் மீட்பர் உயிரோடு இருக்காம் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். தோலெல்லாம் அப்படியே எங்கள் அப்பாவோட மரணத்துக்கு முன்னாடி நான் போய் பார்த்தேன். நான் இப்படி தொட்டிங்கன்னு வச்சுங்களேன், தோல் அப்படியே தனியாக வந்துடும், அப்படியே எடுக்கலாம். அடுத்த வசனம் பாருங்கள். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். என்ன சொல்கிறார் அவர்? மறுபடியும் உயிர் தழுவேன். அமேசிங்கில் தூக்கி போச்சுட்டு போங்கப்பா, நீங்கள் பேசிட்டீங்களே. நீங்கள் என்னுடைய இந்த தோல் அழுகி போன பின்பு எல்லாம் சுக்குனாரி மண்ணோட மண்ணானதுக்கப்புறம் ஐ வாண்ட் டெல் யூ, பாறையில் எழுதுனீன்னு, நான் மறுபடியும் என் மாமிசத்தில் உயிர் தெழுந்து தேவனை பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி மீட்பர் பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய ஓகே நான் இறந்ததுக்கப்புறம், நான் இறக்கிறதுக்கு முன்னாடி இப்பயே சொல்கிறேன், நான் தோலெல்லாம் அழுகி போய் எலும்பெல்லாம் எல்லாம் போனதுக்கப்புறம் மாமிசத்தில் என் தேவனை நான் பார்ப்பேன். அமேசிங். பார்ப்பேன். நீங்கள் உங்கள் மனசில் சொல்லுங்கள். ரைட். அந்த வசனம், என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருந்தால் நான் அவர்களை பார்ப்பேன், என்னுடைய மாமிசத்தில் பார்ப்பேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்கள், தேவனை பார்ப்பேன், நான் அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். யோசிச்சு பாருங்கள், இந்த கண்ணு என் மாமிசத்தில் உயிர் தெழுந்து என் கண்களே அவரை காணும். ரைட். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. இதை நீங்கள் 1 கொரிந்தியர் 15 கணக்கு பண்ணிக்கோங்க. நாம் உயிர்த்தலாவிட்டால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தலவில்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தலவில்லை என்றால் சுவிசேஷம் விருதா, விசுவாசம் விருதா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தலவில்லை என்றால், 2வது பாயிண்ட் என்ன சொன்னோம், எல்லாரும் போய் சாட்சி. இயேசு கிறிஸ்து உயிர்த்தலவில்லை என்றால் எனக்கு கிடைச்ச உயிர்த்தலின் கனிகள் எல்லாமே வேஸ்ட்டு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தலவில்லை என்றால் கிறிஸ்துவுக்குள் மரித்தோரை நாம் பார்க்க மாட்டோம். நானும் யோபு ரொம்ப தெளிவாக சொல்கிறார், பார்ப்பேன். அந்த மீட் பண்ணுற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஹீப்ரூ வேர்டு. எனக்கு ஒரு பையன் இருந்தால் அந்த பேர் வச்சுருப்பேன் நான், கோஎல், GOEL. கோஎல்னா என்ன தெரியுமா? என்னுடைய உறவை சார்ந்த என்னை போல் இருக்கக்கூடிய மீட்பர். இப்போ பாலாஜிக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் கோகுல் அல்ல, கோஎல், KU எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. ரைட்.
ரத்தம் சார்ந்த உறவு முறையில் வந்து அவரை மீட்கக்கூடிய ஒரு நபர் தான் கோயல். GOEL, கின்ஸ்மேன் ரிடீமர். என்னை போல என் உறவில் சார்ந்த மனுஷனாகிய இரத்தமும் மாமிசமும் கொண்ட என்னை மீட்கக்கூடிய ஒரு நபர். அவ்வளோ அர்த்தம் அந்த வார்த்தையில் இருக்குது ஹீப்ரு வேர்டில். அது யாருன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்து இயேசு. அவர் என்ன பண்ணுறாரு? உயிரோடு இருக்கிறார், பூமியை மேல் நிற்பார், நான் அவரை பார்ப்பேன். இன்னொரு கண்ணால் அல்ல, ஏன் கண்ணால், இந்த தோல் போனதுக்கப்புறம் ஏன் மாம்சத்தில். டேக் இட் அப்படின்றார் பில்தாத்கிட்ட. டேக் இட் டு த பேங்க். ரைட். கடைசி வசனம் எபிரேயர் 7:25. பெனிட்டா அவங்க அப்பா படிக்கட்டும். எபிரேயர் 7:25. இது நமக்கு 7:22 படித்தோம்ல, அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு அவர் பிணையாளி ஆனார். 7:25. படிக்கிறீங்களா சார்? படிங்க. 303வது பக்கம். வா, அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர்களாக இருக்கிறார். ஸோ சார்ல்ஸ் ஸ்பர்ஜன்ற ஒரு ப்ரீச்சர் சொன்னார், ஹீ இஸ் ஏபிள் டு சேவ் டு தி அட்டர்மோஸ்ட், இல்லை கட்டர்மோஸ்ட் அப்படின்னார். இன்று நம் மீட்பர் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, முற்றுமுடியன்னு என்ன தெரியுமா, எங்கே இவ்வளோ மோசம், இவ்வளோ மோசமாக, இவ்வளோ மோசம், இவ்வளோ மோசம், இவ்வளோ ரட்சிக்க வல்லவராக உயிரோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். Amen. So now let's have the communion. Janet, can you help? உயிர்த்தெழுதல் உண்டு. பில்தாத் சொல்கிறாரு, பில்தாத்துக்கு பதிலாக வந்து நான் எழுதுறத ஒரு புஸ்தகத்தில் எழுது, வேணாம் ஒரு பாறையில் எழுது, என்னையுமே இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நாள் என்னுடைய மாம்சத்தில் பார்ப்பேன். Amen. ஓகே. ஸோ இது நம்மளுடைய ஐக்கியம். கிறிஸ்து இயேசு நமக்காக, பாவம் நம்மை பிரித்தது, ஏசாயா 59:2. விண்ணப்பம் செய்யக்கூடிய ஒருவன் இல்லை என்று தன் புயமே ரட்சிப்பை நமக்காக உண்டு பண்ணினது. விரல்களின் கிரியையாகிய வானங்கள், நட்சத்திரங்கள், சூரியங்கள் மனுஷனை நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் நானே மாத்திரம். ஸோ நமக்கும் கர்த்தருக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தன் இருக்கிறார்.